நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் என்ன குடும்பத்தையும் என்னுடைய ஜாதியை சேர்ந்தவர்களை இடமுகமா பேசுறாங்க. அதே போல வெளிநாடுகள் இருக்கக்கூடிய ஃபேக் ஐடி மூலமா என்ன தொடர்ந்து அவமானப்படுத்தும் விதமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. அவர்களை சட்டத்தை முன்னிறுத்தி தகுந்த நடவடிக்கை தகுந்த தண்டனை வழங்கி கொடுத்தங்கிற மாதிரி முன்வைக்கிறார். மோதல் போக்குக்கான காரணம் என்ன? எந்த அடிப்படையில் இது எங்களுடைய வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள் மோதல் போக்குக்கு வருண் IPS அவர்கள் தான் காரணம். இப்போ 14 வருஷமா எங்க கட்சி இயங்கிட்டு இருக்குது. இந்த 14 வருஷத்துல எந்த ஒரு காவல்துறை அதிகாரியோடு இந்த மாதிரி ஒரு மோதல் ஏற்பட்டுதான் கேளுங்க. யாரோடுமே ஒரு மோதல் போக்கு இல்லாத பொழுது ஏன் வருண் IPS நோக்கி மட்டும் ஏன் மோதல் போக்கு வரணும்? அப்ப அது நாங்க வடிவமைக்கிறோமா, அவர் காரணமா இருக்காருன்றதான் கேள்வி. அவர் தான் இதை ஆரம்பிக்கிறார். நான் கேட்கிறேன், ஒரு IPS அதிகாரிக்கு அல்லது ஒரு IAS அதிகாரிக்கு ட்விட்டர்ல என்ன வேலை? அவர் அலுவலகத்தில் வேலை பார்க்கிறாரா இல்ல ட்விட்டர்ல பதிவு போடுறது வேலை பார்க்கறாரா? நாங்க எங்க வரி பணத்தை வச்சு அவருக்கு சம்பளம் கொடுக்குறோம். அவர் வேலை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதான் தவிர ட்விட்டர்ல இது பார்க்கிங் டே, நாய்கள் குறைக்கும் தினம் அப்படின்னு ஒரு செய்தியை போடுறாரு. போட்டுட்டு மறுநாள் இன்பாக்ஸ் இஸ் ஓப்பன், அதாவது நீங்க யார் வேணா பதிவு போடலான்னு போட்டுட்டு நாம் தமிழரை பற்றி கமெண்ட் அடிக்கிறாரு. இதை ஒரு ஒழுங்கான IPS அதிகாரி செய்யற வேலையா இது? நாம் தமிழர் நோக்கி அவர் தமிழக அரசோட திட்டத்தை செயல்படுத்துறாரு. திமுகவினுடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்கிறாரு. அதுக்கு வருண் IPS அவர்கள் ஒரு கருவியா இருக்காரு. இதை சொல்றதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கான்னு கேட்டா உரிமை இருக்கு. நாங்க ஒரு அரசியல் இயக்கம், அரசியல் கட்சி, மக்களோட நன்மைக்காக வெயிலையும் மழையிலையும் எல்லா போராட்டத்திலும் நாங்க நிக்கிறோம். வருண் IPS நிக்கல. இன்னைக்கு இங்க வேலை செய்வாரு, நாளைக்கு காஷ்மீர்ல போட்டு அங்க போய் வேலை செய்வாரு. அவர் நிக்க போறோம், நாங்க நிக்க போறோம். கூடங்குளத்துக்கு அவரு மக்கள் பிரச்சனைக்காக வந்தாரா இல்ல போராடுற எங்களை அடக்கிறதுக்காக வந்தாரா? நாங்க மக்களுக்காக நிக்கிறோம். அப்ப எங்களுக்கு ஒரு கருத்து வருது, ஒரு செய்தி வருது. அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நோக்கி இல்ல சில குறிப்பிட்ட சமூகங்களை நோக்கி அவர் சரியா தவறா நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தகவல் வரும்போது நான் கேட்டுட்டு கம்முன்னு இருக்கணுமா? ஒரு மக்கள் பிரதிநிதி அண்ணன் சீமான் அவர்கள் ஏன் அப்படி நடக்கிறீங்கன்னு கேட்கிற உரிமை இருக்கா இல்லையா? அப்படி கேட்கறது நான் சொல்றேன், ஆர்டிகல் 19 படி, நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் 19வது உறுப்பின் படி எனக்கு ரைட் டு ஸ்பீச் இருக்கு. அதை பேசக்கூடிய உரிமை எங்க கட்சிக்கு இருக்கு, அண்ணன் சீமானுக்கு இருக்கு. அப்படி ரைட் டு ஸ்பீச் இருக்குது. இது இல்லாம பிரிவிலேஜ் ஸ்பீச்சும் ஒன்று இருக்குது. எங்களுக்கு ஒரு அரசியல் கட்சியா மக்கள் கிட்ட யாராவது தவறா நடந்தா இது போன்ற செய்தியை எடுத்து போய் சேர்க்கக்கூடியதுக்கே உரிமை இருக்கு. அந்த விதத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசுறதுக்கு எங்களுக்கு ரைட் டு ஸ்பீச் இருக்கு, பிரிவிலேஜ் ஸ்பீச் இருக்கு. இன்னொன்னு ஃபேர் கிரிட்டிசிசம். ஒருத்தரை பத்தி வருதுன்னா, ஒரு தகவல் வருதுன்னா அதை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ண எங்களுக்கு உரிமை இருக்கு. அந்த கிரிட்டிசைஸ் தான் நாங்க பண்ணிருக்கோம். இல்ல நிரூபிக்கிட்டோம் அவருன்ற. நாங்க வேற IPS அதிகாரி மேல சொல்ல, சென்னையில இருக்கோமே, தினம் இங்க எத்தனை நிகழ்ச்சிகள் நடத்துறோம், எந்த IPS அதிகாரி மேல நாங்க சொல்லலையே. ஏன் அப்படி சொல்ல முடியாது போச்சு? இல்ல எந்த IPS அதிகாரினா நீங்க எல்லாம் பாக்குறீங்கல்ல, எந்த சமூக வலைதளத்தினா எந்த IPS அதிகாரினா இப்படி செய்தியை வெளியிட்டு இருக்காங்களா? பார்க்கிங் டாக்ஸ் டே போட்டிருக்காங்களா? கேளுங்க, பாருங்க நீங்க. அப்ப இவர் என்ன வேலை செய்யறாரு? எங்க பணத்தை வாங்கிக்கிட்டு வரி பணத்தை இருந்துகிட்டு இவர் திமுக வேலை செய்யறாரு. நான் இப்ப சொல்றேன், திமுக செயல் திட்டத்தை நிறுத்தி இன்னும் திமுகவோட ஃபர்ஸ்ட் லைன் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, முதல் நிலை உறவினர்கள். அந்த உறவினர்கள் ஒரு செயல் திட்டத்தை கொடுக்கறாங்க. அவர்களும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க. நான் சொல்றேன், இப்போ குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க. அதனால அவரை நிறைவுபடுத்துறதுக்காக அவர் சொல்லி கொடுக்கிற செயல் திட்டத்தை இவர் செய்யறாரு. நான் சொல்றேன், இது எனக்கு அப்படிதான் புரிதல், நான் ஃபேரா பண்றேன். ஏன்னா நான் வருண் IPS பார்த்தது இல்லை, அவருக்கு எனக்கு பர்சனலா பிரச்சனை ஏற்படுது. அப்படி இருக்கும் நான் ஏன் அவரை சொன்னோம்? அப்ப இது ஃபேர் கிரிட்டிசிசம். இந்த ஃபேர் கிரிட்டிசிசம் டெஃபமேஷன் வருமானா வராது. உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்ற, ஒரு சினிமா படம் வருது, அது ஒரு குறிப்பிட்ட சாதியை தாக்குதுன்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்றோம், ரிவ்யூ வருது இல்ல, அது டெஃபமேஷன் ஆயிடுமா? ஃபேர் கிரிட்டிசிசம் அது பேர். அப்படி ஃபேர் கிரிட்டிசிசமா தான் அண்ணன் சொன்னாரு, இப்பவும் சொல்றாரு. இப்பவும் அந்த சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகம் நீங்க பெறவில்லை, அதற்கு வலு சேர்க்கிற விதமா தான் அவர் நடந்துகிறாரு தவிர ஒரு IPS அதிகாரி வருண் IPS நடக்கவே இல்லை. அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது இந்த பதில் அறிவிப்பு தயாரிக்கப்படும் போது அண்ணனோட ஒப்புதல் பெறாமையே வெளியிடப்பட்டது. இது இருக்கு, இப்படி இருக்கு, இந்த மாதிரி பதில் அனுப்பலாமான்னு கேட்கப்படல. மதுரை அண்ணன் ஒரு வேலையா ஒரு கூட்டத்தில் இருக்கிறாங்க. எங்க தடா சந்திரசேகர் நினைவு நாள் நிகழ்ச்சியில இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் இருக்கும்போது நான் ஒப்புதல் கேட்கிறேன், நான் பார்த்து சொல்றேன், கொஞ்சம் நேரம் கொடுக்கிறாரு. அதற்குள்ள அனுப்பிடுறாரு. அது கட்சிக்கு கட்டுப்பாட்டை மீறியது, ஒரு அவசரமான செயல். அப்படி ஒருத்தர் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதனால அவர் மேல நடவடிக்கை எடுத்து கட்சி நீக்கி இருக்குது. அதனால அதில் உள்ள சங்கதிகளுக்கு நாங்கள் பொறுப்பாக மாட்டோம்னு சொல்றோம். இது தகவல். நான் என்னோட கேள்வி, இந்த வருண் IPS அவரை தவிர வேறு எந்த அதிகாரி இப்படி நடந்திருக்காரு நீங்க சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். அப்ப இது யாரு? நாம் தமிழர் நோக்கி இதை நகர்த்துவது வருண் IPS தவிர நாங்கள் இல்லை, நாம் தமிழர் கட்சி இல்லைன்றது நான் தெளிவுபடுத்தேன். இந்த பிரச்சனையில முதல் இந்த பிரச்சனையை சீமான் அவர்கள் தான் ஒரு மேடையில நாம் தமிழர் கட்சியினர் யார்கிட்ட பேசுறாங்க அதெல்லாம் ஆடியோவா வெளியிடுறது ஒரு IPS அதிகாரி பண்ணிருக்காரு அப்படின்னு ஒரு மேடையிலே சொன்னாரு.
இப்ப இந்த விஷயம் தான் இது உதாரணமா இல்ல அதுவும் ஒரு காரணம். இப்போ தம்பி துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்படுறாரு. கைது செய்யும் போது அவரோட செல்போனை கைப்பற்ற வேண்டிய தேவை என்ன ஏற்படுது? 2 முறை அப்படி கைப்பற்றிருக்காங்க. ஒன்னு கன்னியாகுமரியில் நடந்த அந்த கூட்டம் நடந்தது, விக்கிரவாண்டியில 2வது நடந்தது. 2 முறையும் அவர் பேசிய பேச்சுக்காக கைது செய்யும் போது அவருடைய உடைமைகளை கைப்பற்ற வேண்டிய தேவை என்ன இருக்குது? உடைமைகள் நீங்க எது கைப்பற்றினா பாதுகாப்புல வைக்கிறது கைப்பற்றலாம். அதை வாங்கி வச்சிருந்தா அவரு சிறையை விட்டு வெளியே போகும்போது கொடுக்கறதுக்காக கைப்பற்றலாம். அது அல்லாமல் நீங்கள் கைப்பற்ற வேண்டிய தேவை எங்க இருக்குது? அதோட பாஸ்வேர்டை எடுக்க நீங்க என்னோட பர்சனல் விஷயத்தை தலையிடுறது ஆகாதா? ஒரு காவல் அதிகாரிக்கு இந்த உரிமை யார் கொடுத்தா? இன்னொன்னு கேளுங்க, இந்த கைப்பற்றினாங்களே இந்த செல்போன் இன்னை தேதி வரைக்கும் திருப்பி தரப்படல, குற்றச்சாட்டு இருக்கு. இதை மீட்டு கொடுக்கறது வருண் ஐபிஎஸ் என்ன பண்ணாரு? நடவடிக்கை அவர் எதனா எடுத்தாரா? மீட்டு கொடுக்க சொன்னாரு. எங்க பொருள் அவர் வச்சுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அது மட்டும் இல்லாம அதுல உள்ள சங்கதிகள் வெளியாகுது. நான் சொல்றேன், அது திருச்சி சூர்யா கிட்ட போய் வெளியாகுது. அதை அந்த காவல் பொறுப்புல இருந்த அதிகாரி தானே அதை கொடுத்துருக்க முடியும். நான் சொல்றேன், நீங்க விசாரணை பண்ணி இல்லங்க அது திருடு போயிடுச்சு, இன்னார் தாங்க இதை கொடுத்தாங்க, நீங்க நிரூபிங்க. அதுக்கு தானே வருண் ஐபிஎஸ் இருக்காரு. அதுதானே அவரோட வேலை. அப்படி இல்லாம அவர் இன்னொருத்தருக்கு கொடுத்து கடத்தி அதை ஒரு அரசியல் செயல் திட்டமா கொண்டு நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான கருத்துரையை உருவாக்குறதுக்காக பல அதில் உள்ள தனிப்பட்ட ஆடியோக்களை வெளியிடுறாங்க. அப்ப எப்படி சரியா இருக்கும்? இது இல்ல, அதுல இருந்தும் வந்திருக்கிறது. இன்னும் பொதுவெளியிலும் சிலது இருந்திருக்குது, வேறு சிலது. என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க அதுல இருந்து வரலன்னு இப்ப நீங்க சொல்ல போறீங்கன்னு வச்சுக்கீங்களேன், எங்க அந்த போனை ஏன் நீங்க கொடுக்காம வச்சிருக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அது திருட்டுக்காக கைப்பற்ற பொருள். இவரோட நடவடிக்கையே இப்படிதான் இருக்கு. ஒண்ணு வேண்டாம், இப்ப பதில் அறிவிப்பு ஐயா சேவியர் ஃபெலிக்ஸ் அம்சான் ஒரு பதில் அறிவிப்பு சொல்லுங்க. இந்த பதில் அறிவிப்பு எங்க வழக்கறிஞரிலிருந்து எதிர் வழக்கறிஞருக்கு போகுது. அந்த பதில் அறிவிப்பை அந்த வழக்கறிஞர்கிட்ட இல்ல அந்த நபர் வருண் ஐபிஎஸ் கிட்ட இருக்கணும். அதை அவங்க 2 தானே வெளியிடணும். சூர்யா பாண்ட் டு வின் அப்படின்ற ஒரு திமுக ஆளுகிட்ட இருந்து இதே அறிவிப்பு நாங்க அனுப்புதா சொல்ற அறிவிப்பு வெளியாகுது. எப்படி வெளியாகுது? யார் கொடுத்தா? ஒன்னு வருண் ஐபிஎஸ் கொடுத்துருக்கணும், இல்ல அந்த வழக்கறிஞர் கொடுத்துருக்கணும். நான் நம்புறேன் ஒரு வழக்கறிஞர் அப்படி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி போன்ற ஒரு கட்சிக்காரா இருக்கும், கிளைண்டா இருக்கும்போது அந்த வேலையை செய்ய மாட்டார். அப்ப வருண் ஐபிஎஸ் இதை கொடுத்து போட்டிருக்காரு. நான் சந்தேகப்படுறேன். ஃபேர் கிரிட்டிசிசம். நான் சொல்றேன் அவர் தான் கொடுத்தாரு, நான் நம்புறேன். நான் சொல்றேன் அவர் தான். இல்ல எப்படி போச்சு அவர் சொல்லட்டும். இல்லங்க அது திருடு போயிடுச்சுங்க அங்கிருந்து அம்சாங்க. இது சொல்லல. இதுதான் இவரோட வேலை. இவரோட மோடஸ் ஆபரேண்டி. இவர் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வந்தவர் அல்ல. இவர் ஒரு விளம்பர விரும்பி. நான் சொல்றேன், நீங்க ஒரே ஒரு மருந்து வாங்கி கொடுத்தாருன்னு வச்சுங்களேன், அதை ட்விட்டர்ல போடுவார், அதை வாட்ஸ்அப்ல பரப்புவார். இவர் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பர்சனாலிட்டி. அவர் சுத்தி ஏங்கணும், அவர் அதை தன்னை பத்தி பெருமையா பேசுறது விரும்ப. நான் இன்னும் சொல்றேன், எங்க வரிப்பணத்துல ஐபிஎஸ் அதிகாரியா பொறுப்பா இருந்துகிட்டு அவர் வேலையை செய்யறார். அவர் சட்டத்தை வேலையை அவருக்கு சட்டப்படி அவர் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு அதன் மூலமா இவர் ஏதோ பெரிய உலகத்துல லோக ரட்சகர் மாதிரியும் ஒரு குற்றம் செஞ்சவங்க தண்டிக்க வேண்டியது ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோட வேலை. இவர் என்னமோ ஒரு லோக ரட்சகர் மாதிரியும் உலகத்தையே இவர் தான் காப்பாற்ற போன மாதிரியும் இவர் போற இடங்கள்லாம் கருணையில உதவி பண்ற மாதிரியும் இவர் ஒரு மீச வச்ச மதர் தெரேசா மாதிரியும் ஒரு சீனை கிரியேட் பண்ணுவார். ஏன்னா அவரோட தேவை அது. அப்படி ஒரு விரும்பி அவர் அந்த நோக்கத்துல தான் அவரோட செயல்பாடுகள் ட்விட்டர்ல இருக்குது. ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோட அபிஷியல் ஹேண்டில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்க வேண்டிய தேவையில்லை. இது தனிப்பட்ட பிரச்சனை, தனிப்பட்ட முறையில் வரணும். ஆனா அபிஷியல் ஹேண்டில் கூட அவர் போடுறாரு. இப்ப அதுல என்ன தெரியுதுன்னா, அவருக்கு ஒரு மறைமுக செயல் திட்டம் இருக்கிறது. அதை நோக்கி தான் நகருது. இல்லைன்னா இந்த 2வது வந்த மறுபறிப்பு கூட வெளியே வர வேண்டிய தேவையில்லை. சர்வீஸ் ரூல்ஸ் படியே காவல்துறை நடத்தை விதிகள் இருக்குல்ல, அந்த நடத்தை விதிகளின் படியே ஒரு அலுவலர் தனிப்பட்ட அலுவல் பூர்வமா செய்யற வேலையில ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா மேலதிகாரி கிட்ட அனுமதி வாங்கி தான் ஒரு நடவடிக்கையை தொடங்க முடியும். இதுல தொடங்கவே இல்லையா? ஏன்னா டூரிங் டிஸ்சார்ஜ் ஆஃப் ஹிஸ் டியூட்டி, அவர் தன்னுடைய பணியை கடமையை செய்யும் போது ஏற்படுகிற ஒரு சிக்கல். நான் வருண் ஐபிஎஸ் தனிநபர், வருண்ன்ற தனிநபர், இந்த சமூகத்தை சேர்ந்தவர் இதை பண்ணிட்டாரு, அதனால அது தவறானது, இந்த சமூகத்தை நோக்கி பண்ணா பர்சனல் அட்டாக். அவரு ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா ஒரு வேலை செய்யறாரு. அது ஒரு வன்முறையோட ஒரு மனதுக்குள்ள வன்மத்தை வச்சு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நோக்கி செய்யறாரு அப்படின்றது குற்றச்சாட்டு. அது ஃபேர் கிரிட்டிசிசம். அப்படிதான் இருக்குது. நீங்க நம்ம சொல்றோம்ல, இப்ப நீங்க எல்லாம் பத்திரிகையாளர்லாம் செய்தி வெளியிடுவீங்க, திருச்சியில பயங்கரமான கஞ்சா போதைப் பொருளாம் இருக்குது, காவல்துறை செயல்படவே இல்லை, அருண் ஐபிஎஸ் என்ன செய்கிறார், தூங்குகிறாரா நீங்க கேக்குறீங்க வச்சுங்களேன். இல்ல நான் ஒழுங்காக நடவடிக்கை எடுத்தேன், என்னை பத்தி பேசிட்டாங்க, இது டிஃபமேஷன், என்னோட ஃபேம், அதனாலதான் என்னை சுத்தி இருக்கிறவங்களும் என்ன நம்ப மாட்டேன்றாங்க, என்னை வேலை செய்யாத ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா பாக்குறாங்கன்னு சொன்னா அது டெஃபமேஷன்ல வருமா? அப்படின்னா யார் தான் கிரிட்டிசைஸ் பண்றது? அப்ப இதெல்லாம் ஃபேர் கிரிட்டிசிசம். இது வரும். இது அருண் ஐபிஎஸ்க்கும் தெரியும். இதை வழக்கு போட்டா நிக்காதுன்னு அவருக்கும் தெரியும். ஆனா ஏன் போடுறாருன்னா, இப்படி ஒரு பேசு பொருளாக்கலாம். நான் பேசுறேன், நீங்க பேசுறேன், பொது வழியில் இப்படி பேசும்போது நாம் தமிழர் தாக்குதலுக்கு உள்ளாகணும் அப்படின்றது அவரோட உள்நோக்கம். அதை நோக்கி தான் அவர் நகர்றாரு. அதனாலதான் இந்த இது வெளியிடுறாரு.